அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களோட ஊழல்களை பத்தி டீம் ஏடிஎம்கே சீரீஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதோட 7வது எபிசோட்ல நம்ம பார்க்க போறது யாருன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அதிமுகல அமைச்சர்களா இருந்தவங்களையே இவரு தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. ஏன்னா கையில கிடைக்கிற இடத்துல பூரா ஊழல் பண்ணுவாரு. அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு விஜயபாஸ்கர். இந்த காலகட்டத்துல வருமானத்துக்கு அதிகமா இவரு சொத்து சேர்த்ததா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. செஞ்சது மட்டும் இல்லாம அவரோட வீட்டுல நடத்தின சோதனையில கணக்குல வராத 25 லட்சம் ரூபாய் பணத்தையும் கைப்பற்றி இருக்காங்க. இவரு அமைச்சரா இருந்தப்போ வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துறது, GPS பொருத்துறது, இந்த வேலைக்கெல்லாம் டெண்டர் விடுறதுல ஊழல் நடந்திருக்கு. வாகனங்கள்ல பின்பக்கம் பிரதிபலிப்பு ஸ்டிக்கர் ஒட்டுறது மற்றும் GPS கருவி பொருத்துறதுக்கான ஒப்பந்தங்களை தனக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்காரு இந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர். பிரதிபலிப்பு ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஒன்றிய அரசு 11 நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல தனக்கு வேண்டப்பட்ட 2 நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கி இருக்காரு விஜயபாஸ்கர். அவனுங்க 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஸ்டிக்கரை 3000 ரூபாய் வரைக்கும் வித்து லாபம் பார்த்திருக்கானுங்க. இப்படி ஸ்டிக்கர் ஒட்டுறது, GPS கருவி டெண்டர்னு 2000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணியிருக்காரு விஜயபாஸ்கர். இது மட்டுமா, இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குங்கிற மாதிரி கரூர்ல பிரகாஷ்ங்கிறவர்கிட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமா ஏமாத்தி பிடுங்கி இருக்காரு இந்த விஜயபாஸ்கர். இந்த வழக்குல தலைமறைவா இருந்த அவரை CBCID போலீஸ்காரங்க கேரளால வச்சு பிடிச்சிருந்தாங்க. இப்படி கிடைக்கிற கேப்ல பூரா ஊழல் பண்ணி அடுத்தவனை ஏமாத்தி காசை கொள்ளையடிச்சு ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு வாழும் உதாரணமா திகழ்றாரு விஜயபாஸ்கர். அடுத்து வரும் எபிசோடுகள்ல இன்னும் பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களோட ஊழல்களை பத்தி விரிவா பார்க்கலாம்.